வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஆன்ஷேப் இந்த சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம வந்து சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு நான் கீழே வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். www.onshape.com/en/sign-up அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம நார்மலாக வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ வாங்க அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் பாருங்கள், onshape.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்துருந்தோம் இது என்னவெல்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் CAD மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டு, அசம்பிளி, ட்ராயிங்கு, ஃப்ரேம்ஸு, சர்ஃபேஸிங், சீட் மெட்டல் இது எல்லாமே பண்ண முடியும். அது இல்லாமல் மோர் தென் CAD அப்படின்னு சொல்லிட்டு சிமுலேஷன், PCP ஸ்டுடியோ, இந்த ரெண்டரிங், இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், கேம் ஸ்டுடியோ இதெல்லாம் வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேம் ஸ்டுடியோ மட்டும் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ரியல் டைம் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ரியல் டைமில் நம்ம ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை மற்றவங்க கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும் வித் மல்டி டிவைஸ், அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இதில் க்ளவுட் பேஸஸ்லையும் கொடுத்துருக்காங்க. PDM அந்த ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான மல்டி டாஸ்க்கும் நம்ம வந்து இந்த சிங்கிள் சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். இதில் இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் ஃப்ரீ பிளான், இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் பார்த்துருந்தோம். அதுலேயும் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதிலேயே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீ சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா பார்ட்டு, சர்ஃபேஸிங், ஃபிக்ஸ்டு மாடலிங், சீட் மெட்டல், ஃப்ரேம்ஸு, ட்ராயிங், இங்கே பார்த்தீங்களா மொபைல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீலியே அக்சஸ் பண்ண முடியும். இன்னும் VR வியூஸ்லாம் கூட நம்ம ஃப்ரீலியே அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, வெர்ஷன் ஹிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சைன்இன் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நம்ம இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ண வேணாம். இப்போ நான் வந்துட்டு கிரியேட் எ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு எஜுகேட்டர் அப்படிங்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ புதுசாக எஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் எஜுகேட்டர் அப்படின்னா இங்கே கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் நேம் ஜஸ்ட்டு எம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். கொடுத்ததையும் அடுத்த பேஜுக்கு லோட் ஆகுது. இங்கே உங்களுக்கு கேட்குது நீங்கள் வந்து எஜுகேட்டரா ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு. ஸோ நான் வந்து எஜுகேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலா இல்லை வந்து காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியான்னு கேட்குது. நான் வந்து காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேயும் கீழே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததையும் உங்களுடைய ஸ்கூல் நேம், ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் கேட்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் நேம் கொடுத்துக்குங்க. நான் வந்து CAD/CAM தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது கிளாஸ் ரூம். ஸோ நான் வந்து கிளாஸ் ரூம் CCT, இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் இது மாதிரி ஒரு ஃபோல்டரே உள்ள க்ரியேட் ஆகும். நான் ஜஸ்ட்டு CCTன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட், ஸோ நம்ம வந்து மெக்கானிக்கல், நான் ஜஸ்ட்டு மெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ரோல் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து டீச்சர் அப்படிங்கிற ரோல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ், ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து த்ரோ PTC. வாட் ஆர் யூ யூஸிங் ஆன்ஷேப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஃபார் டீச்சிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது கீழே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையும் அடுத்த பேஜுக்கு போகுது. ஸோ இப்போ பாருங்கள், சென்டிங் இமெயில் டு நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இமெயில் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இமெயில் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு இமெயில் வந்துருச்சு. ஸோ இந்த இமெயிலில் நம்மளுக்கு வந்து வெல்கம் டு ஆன்ஷேப் அப்படின்னு போட்டு கீழே வந்து ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் இன்னொரு டேப்பில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூசர் நம்ம பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் கேட்குது. அடுத்தது கீழே இப்போ போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு
கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க. இங்கே வந்து மினிமம் 10 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு நம்பர், ஒரு லோயர் கேப்ஸ், ஒரு அப்பர் கேப்ஸ் இருக்கணும். அடுத்தது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது என்ன யூனிட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எனக்கு வந்து எல்லாமே மில்லிமீட்டர் தான் இருக்கணும். நான் வந்து மில்லிமீட்டர் அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே டெசிமல்ஸ் எவ்வளோ டெசிமல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து 2 டெசிமல் டிஸ்பிளே ஆனால் போதும். பட் உங்களோட பர்பஸை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. நான் எல்லாமே வந்து மில்லிமீட்டர், எனக்கு வந்து 2 டெசிமல் டிஸ்பிளே. ஆங்கிள் வந்து நார்மலாக டிகிரி, அதுவுமே வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 2 டெசிமல் இருந்தால் போதும். நான் எல்லாமே 2 டெசிமல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து நம்ம மவுஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குது. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன் ஷேப் டிஃபால்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாலிட்வொர்க்ஸ், NX10, Creo, AutoCAD. இதில் என்ன ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேரோட நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிடும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம Creoவில் வந்துட்டு மிடில் பட்டனை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் Creo யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல Creo ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த என்வாயன்மெண்ட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து Creo செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஜஸ்ட் நம்மளோட நேம் இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய லோகோவை நான் வந்து ப்ரொஃபைல் பேஜாக செட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசரை செக் பண்ணுது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓகே, டன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இப்போ இதுதான் இனிமேல் நம்ம இங்கே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து க்ரியேட், நீங்கள் புதுசாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சிசிடி அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் ரூமோட நேம். ஸோ ஓனர் இப்போ என்னென்ன கிளாஸ் இருக்குது, நம்ம எஜுகேட்டர்னு கொடுத்ததுனால இந்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளது பப்ளிக். நீங்கள் மற்றவங்க ட்ரா பண்ணிக்கிற ஃபைல்ஸும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு. இதை எடுத்து நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இங்கேருந்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளது பப்ளிக் டொமைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ தான் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட், நம்ம கிளாஸ் ரூம் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன் அவுட் பண்ணுறதுனா சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், எஜுகேட்டர் அப்படிங்கிற நேமில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம இந்த ஆன் ஷேப் சாஃப்ட்வேரை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.